பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நானே வாசல். இந்த வாசல் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வாசல் ஆண்டவர் சொல்றார், நானே வாசல். ஒருவன் பிதாவிடத்துல போனான்னா என் வழியாக தான் போக முடியும். ஹalleluya. ஏன்னா நான் தான் வாசலா இருக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு நான் தான் வாசல், பிதாவிடத்துல போறதுக்கு நான் தான் வாசல். ஹalleluya. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாசல் நானாக இருக்கிறேன். நானே வாசல் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்த யோவான்ல பார்க்கும்போது 7 விதமான நானே 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 திராட்சை செடி, நானே ஜீவன். சோ அந்த மாதிரி ஆண்டு சொல்றார், நானே வாசல். ஹalleluya. சோ இந்த ஆடுகள் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஆட்டு மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து யார்? மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்குள்ளாக, அந்த மேய்ப்பனுடைய மத்தியில் இருக்கும்போதுதான் நாம் அவருடைய ஆடாக இருக்க முடியும். ஹalleluya. சோ இந்த ஆட்டு வாசலுக்குள்ளாக இந்த ஆடுகள் எதுக்கு செல்லுதுன்னா, பலி செலுத்த முடியாய், தன்னை அர்ப்பணிக்க முடியாய், தன்னை ஒரு பாவ நிவர்த்திக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆடாக அந்த ஆட்டு வாசலுக்குள்ளாக செல்லுகிறது. ஹalleluya. பலியிடப்படுகிறதான ஆடுகள், அதுக்குதான் ஆட்டு வாசல். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஆடாக பிதாவுடைய மகிமை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவராக. ஆமென். ஹalleluya. நானே வாசல் என்று சொல்றார். ஒரு ஆடாக இந்த உலகத்திலே வந்தார். நான் வாசல் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு ஆடாக பிதாவின் மகிமை நிறைவேற்றும்படியாய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு ஆடாக இந்த உலகத்துல வந்து தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த ஆட்டு வாசலுக்குள்ள எப்படி ஆடுகள் போய் மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்கும்படியா இல்லைங்களா? அந்த நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த ஆடை பலியிடுறாங்க இல்லைங்களா? அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் எதுக்கு பலியிட்டார்? அவருக்காக அல்ல, இந்த மனுக்குலத்துடைய பாவங்களை நீக்கும்படியாய், மனுஷர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டு சொல்றார், நானே வாசல். என் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கணும்னா என் மூலமா தான் வரணும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவோடு ஐக்கியம் கொள்ளணுமா? பிதாவோடு நித்திய காலமாய் வாழணுமா? பிதாவோடு ஸ்தோத்திரம் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கணுமா? அவரோட கூட போஜன பந்தியில உட்காரணுமா? அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணுமா? இந்த உலகத்தை நாம் அரசாளணுமா? திரும்பவும் 2ஆம் வருகையில வந்து இந்த உலகத்தை நாம் நியாயத்திற்குன்னு சொன்னா முதலாவது வாசலாக இயேசுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஹalleluya. இயேசுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். வாசிங்க. இந்த ஆட்டு வாசல், முதலாம் பார்த்தா வாசல் ஆண்டு சொல்ற, நானே வாசல். அவர் மேய்ப்பன், நம்ம எல்லாரும் ஆடுகள். அந்த ஆடுகளுக்காக தன் கர்த்தர் என்ன செய்தார்? மேய்ப்பனாகிய தேவன் ஜீவனை கொடுத்தார். வாசிங்க இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை கொண்டு வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆமென். இவ்வளவு நேரம் நான் பார்த்ததுல ஆட்டு வாசல் என்ன பார்த்தோம்? ஆடு பலியிடு இல்ல, ஆட்டு வாசலை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்னா, ஆட்டு வாசலின் அருகே பெதஸ்தா என்னப்படுகிற ஒரு குளம் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, புரியுதுங்களா? ஆமென். செய்தி புரியுதுங்களா? ஆமென். அவர் ஆட்டு வாசல், அவர் சொல்றார், நான் தான் வாசல். அந்த வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது அவர் பிதாவின் ஒரு ஆடாக உலகத்துல வந்து, அதாவது என்ன வாசிக்கிறோம்? யோவான்ல என்ன உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துல வந்து ஜீவனை கொடுத்தார். இப்ப யோவான்ல என்ன வாசிக்கிறோம்? அந்த ஆட்டு வாசலுக்கு பக்கத்துல ஒரு பெதஸ்தான் குளம் இருக்கிறது. இந்த குளம் எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையா இருக்கிறது. ஆட்டு வாசலோடு கூடவே ஒரு குளம் இருக்கிறது. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர் நமக்கு உலகத்துல வந்து இந்த மனுக்குலத்துடைய ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் சொன்னபடியே நான் போவேன், நான் போய் உங்களுக்காக தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அந்த தேற்றவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர் எல்லாரும் ஒரு இடத்துல
இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் இறங்கினார். ஜனங்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அந்த இடம் மேல் அறை முழுதும் அசைக்கப்பட்டது. இந்த பரிசுத்தாவியை பெற்றதான ஜனங்கள் எங்கெல்லாம் பேதுரு யோவானை பிரசங்கித்தார்கள், அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அங்கெல்லாம் வல்லமைகள் நடந்தது. யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. இவருடைய கச்சைகளை எடுத்து போடும்போது அங்க அதிசயங்கள் நடந்தது. மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள், வியாதிஸ்தர்கள் குணமானார்கள். எப்படி வந்தது? அந்த பக்கத்துல இருந்ததான ஒரு குளம். ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. இந்த குளத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க 38 வருஷமாய் அதாவது வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அதுக்கு முன்ன என்ன வாசிக்கிறோம்? வியாதிஸ்தர்கள் எல்லாம் அங்க இருப்பார்களாம். எதுக்காக? இந்த குளத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. பரிசுத்த ஆவியான ஒரு அதிசயத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அது எந்த நிமிஷத்துல நடக்கும் தெரியாது. அது பகலில இருக்கலாம், இரவில இருக்கலாம், நள்ளிரவில இருக்கலாம், இல்ல ஒருவேளை விடிய காலையில இருக்கலாம். எப்போ நடக்கும் தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ள கர்த்தர் வாசல் நமக்கு ஜீவனை கொடுத்தார், எல்லாம் பண்ணார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆட்டுவாசு பக்கத்துல ஒரு குளம் கட்ட வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள எப்போ அற்புதம் செய்வார்னு சொல்லவே முடியாது. எப்போ ஸ்தோத்திரம், எப்போ அந்த தண்ணீர் கலக்கப்படுமோ தெரியாது. எப்பொழுது உனக்குள்ள வல்லமை இறங்கும் தெரியாது. எப்போ உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கும் தெரியாது. ஒருவேளை தூக்கத்தில் இருக்கும்போது கூட சொப்பனத்தின் மூலமா ஆவியானவர் பேசலாமே. ஒருவேளை நீ நடந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் கலக்கலாமே. ஒருவேளை நீ ஜெபத்தில் இருக்கும்போது கலக்கலாமே. ஒருவேளை நீ சாப்பிட்டு இருக்கும் போது கூட கலக்கலாமே. எப்போ கலக்குவாருன்னு தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. சோ இந்த குளம் கலக்கப்படுவதற்கு இந்த ஆட்டு வாசலின் பக்கத்துல ஒரு குளம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதுக்கு ஒரு கனம் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஹalleluya, ஹalleluya. என்ன ஸ்பெஷாலிட்டி? அந்த குளத்தை கலக்கிற வழியில ஸ்தோத்திரம். முதலாவது அந்த குளத்தை கலக்குவார். ஸ்தோத்திரம். அந்த குளம் கலக்கப்படும். பெதஸ்தா என்னப்பட்ட குளம் கலக்கப்படும். கலங்கின பிறகுதான் அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கலக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஸ்டாக்னட்டா இருக்க கூடாது. தண்ணி ஓடாம அங்கே நின்று இருந்தா என்ன நடக்கும்? பூச்சிகளும் புழுக்களும் கொசுக்களும் எல்லாம் அங்க முட்டை வைத்து அது பெருகி அசுத்தம் பெருக. அத்தனை பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில அவ்வப்போது நாம் கலக்கப்பட வேண்டும். அவ்வப்போது நாம் ஊற்றப்பட வேண்டும். அவ்வப்போது நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட வேண்டும். அங்கே நம்ம இருந்துட்டோம்னா, அதே ஜெபத்துல இருந்தோம்னா, அதே ஆராதனை, அதே போட வந்த அப்படியே நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நாட்டம் எடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில பூச்சிகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில புழுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். கொசுகள் வேண்டாத எங்கெங்கயோ இருக்கிற பூச்சிகள் எல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்து நம்மை அசுத்தப்படுத்திவிடும், நாட்டம் எடுக்க செய்துவிடும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், டெட் சீ யாருக்குமே உதவாத ஒரு டெட் சீயாக இருந்தது. ஆனா இப்ப செய்தியில பார்க்கிறோம், டெட் சீல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. கர்த்தர் டெட் சீல இப்ப மீன்கள் எல்லாம் வளருதா. இது கடைசி காலத்துடைய அறிகுறி. இது கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு அற்புதம். இது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் கலக்கணும்னு விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை கலக்கப்பட வேண்டும். நம்முடைய அந்நிய பாஷை கலக்கப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கலக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கலக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் 20 வருஷத்துக்கு முன்ன அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 30 வருஷத்துக்கு முன்ன அந்நிய பாஷை பேச்சன்னு சொல்லி அதே 4 மாசம் பேசிட்டு இருந்தா எனக்கு வெட்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. நாம் கலக்கப்பட வேண்டும். பிறந்த குழந்தை அப்படியே 10 வருஷம் அப்படியே படுத்துனே இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என் பிள்ளை என்ன வளரலையே, இல்ல 8 அதான் சொல்லுவாங்க 8 மாசத்துல 8 அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நடக்கலைன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஐயோ, என் பிள்ளை என்ன உட்கார்லையே, என் பிள்ளை என்ன ஏஞ்சி நடக்கலையே, என் பிள்ளை என்ன இப்படி இருக்கு, என்ன பலவீனம் தெரியலையே, ஒருவேளை சரீரத்துல ரொம்ப பலவீனமா இருக்கும், என்னமோ அதுக்கு முடியலையே, எவ்வளவு கஷ்டப்படுவேன். ஆவியான நம்ம ஒவ்வொருவரை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். என் பிள்ளைக்கு நான் எப்போ கொடுத்த அபிஷேகம் அது இன்னும் அப்படியே மண்ணில போட்டு புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருக்கிறாங்களே. என் பிள்ளை பயன்படுத்தலையே, நான் கொடுத்த வரங்களை என் பிள்ளை பயன்படுத்தலையே, நான் கொடுத்த வரங்களை கொடுத்ததே 2 தான்,
கொடுத்ததே ஒண்ணுதான் கொடுத்தா அதையும் பயன்படுத்தாம வச்சிருக்காங்களே. ஆவியானவர் நம்மை பார்த்து எவ்வளவு துக்கப்படுவார் கர்த்தரே. இது உபவாச நாள். இந்த உபவாச நாளிலே நம்மை நாமே கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. நாம் ஆவியானவர் நமக்குள்ளே கலக்கும்படியாக விட்டு கொடுக்க வேணும். ஆவியானவர் நம்மை கலக்கணும். ஆவியானவர் கலங்கினா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஆவியானவர் கலக்கினா அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேண்டுமோ வாசிங்க. அதாவது ஸ்தோத்திரம் 2:3 வாசிங்க. அந்த மாதிரியா 2:3. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பினர், உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இந்த தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் காத்திருப்பேன். வந்தா சரி, வரலனாலும் சரி. அபிஷேகம் வந்தா வரட்டும், வரலன்னா விடு, நம்ம வண்டி ஓடிட்டு தானே இருக்குது. நானும் 4 வருஷம் பேசிட்டு தானே இருக்கிறேன். இருக்கட்டும், வண்டி ஓடுது. எப்படி இருக்கீங்க பிரதர்? அப்படியே ஓடி இருக்குது பிரதர். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? எப்படியோ அப்படி ஓடி இருக்குது. எப்படியோ அப்படி ஓடினா பரலோகம் போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கை நல்லா ஓடணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடணும். எப்படியோ ஓடினாலும் பரலோகம் போக முடியாது. எப்படியோ ஓடுறதுக்கு வழி விசாலமா இருக்கு. நீ விசாலமான வழியில போனேன்னா பரலோகம் போய் சேர முடியாது. குறுகின இடுக்கமான வாசல்ல போனா தான் நான் பரலோகத்துல போய் சேர முடியும். இயேசுவும் அப்படிதான் போனார், இடுக்கமான வாசல். இயேசுவும் எப்படியோ வாழ்ந்தலாம், வாழல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை வேதத்தின் தியானமும் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக பிரீதியா நம்ம பேசுற பேச்செல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். வசனத்துல இருக்கு, நான் சொல்ல மல்கியல் இருக்கு. அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அதாவது பரிசுத்தவான்கள் பேசுகிற பேச்சை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டு கேட்கிறான்னு கவனம் இருக்காது. நான் அழுத மட்டும் கர்த்தர் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. கர்த்தர் கேட்கலையா, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், கர்த்தர் கேட்கல. ஆனா நீ புறம்புறும் போது கர்த்தர் கேட்கிறாரே, அது ஏன் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஊழியக்காரர் தூஷணமாய் பேசும் பொழுதோ கர்த்தர் கேட்கிறாரே, அது ஏன் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் கலக்கிற இடத்துல ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு முதலாவது நாம் காத்திருக்க வேண்டும். எங்கே காத்திருக்க வேண்டும்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிட்ட, அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட. அது எங்க இருக்கு? ஆட்டு வாசல் கிட்ட இருக்குது. அந்த ஆட்டு வாசல் கிட்ட காத்திருக்காது. நீ ஆட்டு வாசலுக்குள்ள வந்துட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நீ சபையில நல்ல விசுவாசியா இருக்கிற, கரெக்ட். ஆனா இப்போ எங்க காத்திருக்கணும் தெரியுமா? பெதஸ்தா குளத்துக்கிட்ட காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கிட்ட காத்திருக்கணும். காத்திருக்கும் போது என்ன நடக்கும் பாருங்க, என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? சில சமயங்களில், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட மாட்டார். என்னைக்கு ஆவியானவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கொடுத்துட்டே இருக்க மாட்டார். ஆமென், அவதானங்க. நம்ம எப்போ வாஞ்சிக்கிறோமோ, எப்போ காத்திருக்கிறோமோ, எப்போ தேவ சமூகத்துல உட்கார்றோமோ, ஸ்தோத்திரம், எப்போ ஆண்டு சமூகத்துல ஆண்டவரேன்னு சொல்லி அப்படிதான் நம்ம எல்லாம் காத்திருந்து ஒரு நாள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். காத்திருக்கிறவங்க மேல தான் ஆவியானவர் ஊற்றப்படுவார். சும்மா உட்கார்ந்து கர்த்தர் ஊற்றப்படவே மாட்டார். உங்களுக்கு தேவையே இல்லைன்னு ஆண்டு வேலைக்கு போயிட்டே இருப்பார். ஆவியானவர் நிறைய வேலை இருக்கு. நம்ம இல்லாத எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டு சமூகத்துல காத்திருக்கிறார்கள், குடிசைகளிலே காத்திருக்கிறார்கள், ஒழுகிற வீட்டுல உட்கார்ந்து கர்த்தரேன்னு சொல்லி கூப்பிடுகிற ஜனம் உண்டு. தேவ சமூகத்துல உட்கார்ந்து கதறுகிற ஆத்துமாக்கள் உண்டு. அதாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக முழங்கால் படிக்கு கதறுகிற ஜனங்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. கர்த்தர் அங்க ஊற்றப்படுவார். நீ வேணா வெறுப்பா உட்கார்ந்து கர்த்தர் ஊற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. சில சமயங்களில் காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் தேவதூதன் ஒருவன் வந்து, நீ காத்திருப்பாய் என்று சொன்னார், நீ தேவ சமூகத்தில் உட்கார்வாய் என்று சொன்னார், உனக்கு அந்த வாஞ்சை இருக்குமே என்று சொன்னார், உனக்கு அந்த தாகம் இருக்குமே என்று சொன்னார், தேவதூதன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதன் இறங்கி வருவார். உன் இடத்தை பார்க்க
தேவதூதன் இறங்கி வருவார். ஹalleluya ஹalleluya. அவர் இறங்கி வந்து என்ன செய்கிறாரா? அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். ஹalleluya. தண்ணீர் ஆல்ரெடி அதுல இருக்கு. இப்ப அந்த தண்ணி கலக்கப்படணும். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அன்னை பாஷை உனக்குள்ள இருக்கு. வெளிப்பாடு உனக்குள்ள இருக்கு. தரிசனம் உனக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருக்கு. ஆனா தேவையானது என்ன தெரியுமா? ஒரு கலக்கல். ஒரு கலக்கல் வேணும். ஹalleluya. இப்ப ஸ்டாக்னன்ட் அப்படியே நின்னுட்டு இருக்குது. அதனால நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால வேண்டாத குணங்கள்லாம் உன்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்குது. உங்ககிட்ட இல்லவே என்கிட்ட கூட. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் அதே கூட்டத்துல தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் குறைச்சல் உள்ளவர்களா தான் இருக்கிறோம். இன்னைக்கு அது கலக்கப்படாத நிலைமையில இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வேண்டாத அசுத்தங்கள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத பேச்சுகள், வேண்டாத குணங்கள், வேண்டாத பாடல்கள், வேண்டாத டிவி ப்ரோகிராம், வேண்டாத செல்போன் எல்லாமே இப்ப வந்து நம்ம கிட்ட உட்கார்ந்து இருக்கு. கலக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மை கலக்கும்படியான ஒப்பு கொடுக்க வேண்டும். கலக்குவான் கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு தண்ணீர் கலக்கப்படலைன்னா அந்த இடத்துல அற்புதமே நடக்காது. ஆவியானவர் வந்தா, ஆவியானவர் இறங்கினா, தேவதூதன் இறங்கினா நிச்சயமா தண்ணீர் கலக்கப்படும். ஆமென். ஹalleluya. ஆண்டவரை விட்டு சும்மா போவே மாட்டார். அவர் வந்தா என்ன? அவர் வந்தா அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு நம்ம ஒரு பாடல் கூட பாடுறோம் இல்லைங்களா? அவர் வந்தா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அவர் வந்து தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ, யார் முந்தி அதில் இறங்குவானோ, எப்பேற்பட்ட வியாதிஸ்தானா இருந்தாலும் யார் முந்தி அதில் இறங்குகிறார். ஆமென். நாங்கெல்லாம் அப்படித்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கூட்டத்துல உட்கார்ந்துருப்போம். வாஞ்சியோட அழுது கர்த்தர் சமத்துல, அதாவது எனக்கு எப்படியாக அபிஷேகம் வேணும்னு சொல்ல அதுக்காக காத்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. யார் வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, யார் முந்தி அதில் இறங்குகிறாங்களோ, முந்தி இறங்க வேண்டும். பரவாயில்ல, அவங்க எல்லாம் பெற்றுக்கிட்டோம், உடைய நான் பின்னால் வாங்கிக்கிறேன். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். நான் ஃபர்ஸ்ட் செபிக்கணும். யார் செபிக்கிறாங்களோ செபிக்கிறீங்க ஆலயத்துல நான் செபிக்கணும். நீங்க என்ன இருக்குது ஃபார்மாலிட்டி? பிரதர் நீங்க செபிங்க, சிஸ்டர் நீங்க செபிங்க, வாலிப தம்பி நோ வேண்டவே வேணாம். நான் முந்தி செபிக்கிறேன். முந்தி செபிக்கிறவர்களுக்கு ஒரு தனி ஆசீர்வாதம். முந்தி வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தனி ஆசீர்வாதம். ஹalleluya. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அப்படினா யார் ஜெபம் பண்றாங்களோ என்ன தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஹalleluya. தப்பான கூட பரவாயில்லை, நான் ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அது வாசித்து என்ன ஆச்சுன்னா, பாஸ்டருக்கு ஒரு மெசேஜ் எடுக்கறேன்னா எங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வர இது வர க்ளீனா தெரிஞ்சிடும். நாங்க கரெக்ட்டா எடுத்து வெச்சுப்போம். எடுத்து உடனே வாசிப்போம். போட்டி மேல வாசிப்போம். இன்னைக்கு நமக்கு அதுல எல்லாம் போட்டி இல்ல, வேற எதுல எல்லாம் போட்டி. ஆமென். எதுல போட்டி இருக்கணுமோ அதுல இல்ல. நான் சொல்ல வரேன். ஆமென். நம் ஆவிக்குரிய போட்டி ஒன்று வரட்டும். ஆமென். ஜெபிக்கிறதுல ஒரு போட்டி வரட்டும். ஹalleluya. வேத வாசிக்கிறதுல ஒரு போட்டி வரட்டும். ஆமென். பரிசுத்தத்துல ஒரு போட்டி வரட்டும். நீங்க உடுத்தி கொடுத்த போட்டி மதத்துல நல்லா இருங்க. நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும். அதான் கத்த விரும்புறாரு. வரப்பெல்லாம் நீங்க பட்டு சாரி கட்டிப்பாங்க, தப்பே கிடையாது. கத்த நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இல்லாத இருந்தோம். ஆமென். உனக்கு சரியான வஸ்திரம் இல்லாத இருந்தோம். நீ கத்த கொடுத்திருக்கிறாரே, நல்ல கட்டி கத்தரை மகிமைப்படுத்துறாரு. ஆமென். கத்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகள் இருக்கலாம். ஹalleluya. என்னவா? முந்தி அதில் யார் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தானா இருந்தாலும் முந்தி இறங்கணும். அவர் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் சரி, செபிக்கிற ஒருவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வேதத்தை கனப்படுத்தி முதலாவது வேதத்தை வாசிக்கிறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் சொஸ்தமாவான். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஒருவேளை சரீர பிரகாரமான விடுதலை ஆனாலும் சரி, ஆவிக்குரிய விடுதலை ஆனாலும் சரி, நமக்கு ஒரு விடுதலை தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை வேணும். நிறைய நேரத்துல பிசாசு நம்ம வாயை கட்டி போட்டுறாங்க. உங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஜெபிக்க உட்கார்ந்தா நல்ல மனமன ஜெபிக்கிறதுக்கு தோணவே தோணாது. ஆமென்.
கொஞ்ச நேரம் ஆகும். சமத்துல ஜெபிப்பதற்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோட ஒப்புற வார்த்தை கொஞ்ச நேரம் ஆயிடுது இல்லைங்களா? ஆனா யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாலும் சொஸ்தமாவார்கள். அத்தனை பிள்ளைங்களே, நாம் எப்பேற்பட்ட காரியங்களுக்கு அச்சம் பண்ணாலும், எப்பேற்பட்ட காரியத்துக்கு நாம் காத்திருந்தாலும், நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவதூதன் வருகிறார், ஆமென், தண்ணீரை கலக்கிறார், யார் முந்தி இருக்கிறார்களோ அவர் விடுதலை பெறுகிறார்கள். இது நடந்துட்டே தான் இருக்கு. இந்த வியாதிஸ்தனை பார்க்கும்போது 38 வருஷமா, இப்ப நம்ம முந்தி கூட ரொம்ப போக வேணாம், அப்போ 38 வருஷமா இந்த அற்புதம் நடந்துட்டாங்க. ஆமென், ஆமென். 38 வருஷமா யாரோ ஒருத்தர் சுகம் ஆயிட்டாங்கறாங்க. 38 வருஷமா கட்டை விடுதலை ஆக்கிட்டாங்கறாங்க. 38 வருஷமா அதாவது வியாதிகள் அசுத்தங்கள் எதுவா இருந்தாலும் சரி சுகம் ஆயினேட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சுகம் அளித்துக்கொண்டே தான் இருக்கிறார், விடுதலை ஆக்கிக் கொண்டே தான் இருக்கிறார், தேவதூதன் இறங்கிக் கொண்டே தான் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு வந்த நாளிலிருந்து ஆவியானவர் இறங்கிட்டு இருக்கிறார். நீ கூடி வர நேரமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டு இருக்கிறார், சுகம் அளித்துட்டு இருக்கிறார், விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். இன்னும் கூட ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சுகம் வரல, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் விடுதலை வரல, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கர்த்தருடைய மகிமையை நாம் தரிப்பித்துக் கொள்ளல. ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷமா? 38 வருஷம். அருமையான கர்த்தர் யாரு குறைச்சல் இருக்கும்? இவன் சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. உனக்கு அந்த வாஞ்சை இருந்தா, நான் இப்படி இமேஜினேஷன் பண்றேன், இவனுக்கு உண்மையில ஒரு வாஞ்சை இருந்தா அவன் குளத்துக்கிட்ட போயிட்டு உட்காந்துருக்கலாமே. புரியுதுங்களா? குளம் அங்க இருக்குது, அந்த வாசல்ல போயிட்டு உட்காந்துருக்கலாமே, கிட்ட போயிட்டு உட்காந்துருக்கலாமே. இதை இருக்கும்போது அந்த கலக்கப்படுவ தப்பு தண்ணியில விழுந்துட்டு இருக்கலாமே, குச்சிட்டு இருக்கலாமே. ஆமென். அப்ப 38 வருஷமா இப்படி உட்கார்ந்துக்கிறியானா எப்பேற்பட்ட நீ சோம்பேறியா இருக்கணும் பாருங்க, எப்பேற்பட்ட சாக்கு சொல்றவனா ஒருவனா இருக்கணும் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல இருக்கும்போது சாக்கு சொல்லாத, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி எதுவுமே வேண்டாம். உனக்கு ஒரு வார்த்தை இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் சொல்றது தப்பா? ஒரு நாள் குளத்து ஓரத்துல உட்கார்ந்து இருக்கலாமே. இதுதாயா நடந்துருக்குது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எல்லாரும் சுகம் பெற்று போயிருக்கிறாங்க. நான் இன்னும் உட்காந்துக்கிறேன். நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம், போய் கிட்ட உட்காரலாம், இந்த தண்ணி கலங்கின உடனே தொப்பு குச்சிடலாம், செய்யலாமே. ஏன் அந்த வாஞ்சை நமக்கு இன்னும் வரல? ஏன் அந்த தாகம் இன்னும் நமக்கு வரல? ஏன் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசின்னு சொல்லிக்கிறோமே, ஏன் நமக்கு அந்த ஆர்வம் இன்னும் வரல? ஏன் ஆத்தும பாரம் இன்னும் வரல? ஏன் ஆண்டு கொடுக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ள இன்னும் நமக்கு அந்த வாஞ்சை வரல? நம்ம எவ்வளவு அவனோட மோசமான நிலைமை. அவனாவது 38 வருஷம், நம்மளால அதுக்கு மேல ரட்சிக்கப்பட்ட, அதுக்கு மேல ஆன பிள்ளைகளா இருக்கணுமே. இன்னும் நம்ம கூட அதே கதியில் தனக்குறோம். நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கல? ஏன் நம்ம இன்னும் கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கல? ஏன் கர்த்தருடைய சமூகத்துல கிருபைகளை பெற்றுக்கொள்ளல? ஏன் கைகளை வைக்கும் போது வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்தா நீங்க சுகம் ஆவாம சொன்னாரே, நம்ம எங்க வச்சு ஜெபிக்கிறோமா? நமக்கே ஒரு அவிசுவாசம் வந்துட்டு ஏன் அந்த ஆர்வம் நமக்கு இன்னும் வரல? ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? படுத்திருந்த அவனை கண்டு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து குளத்துக்கிட்ட வராரு. ஆலயத்துல போல ஆண்டவரே, ஆலயத்துல போயிட்டு துதிக்கிற பிள்ளைங்களா எனக்கு நல்லா தெரியும் சொல்லல. குளத்துக்கிட்ட போறாரு. குளத்துக்கிட்ட எப்ப எவ்வளவோ வியாதிஸ்தர் இருக்கிறாங்க. ஆனா இவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, உன்னை நன்றாய் அறிகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நீ யார்? எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு இருக்கு? எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ சிக்கி கொண்டிருக்கிறாய்? எப்பேற்பட்ட பண கஷ்டம் உனக்கு இருக்கு? எப்பேற்பட்ட வியாதி இருக்கு? வெளியே சொல்ல முடியாத துக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு.
கர்த்தரை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் செய்தியா கொண்டு வரவே இல்லை. ஆமென். ஆனா ஆவியானவர் பேசிட்டு ஹalleluya. ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன எப்பவுமே நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க வசனம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா பேசுறது நான் இல்ல சுவாமி. நான் பேசினா யாருக்குமே புரியாது. நீங்க பேசுங்க. அது பொறுமையா நீங்க சொல்லிட்டாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் வெறும் அந்த ஒரு வசனத்தோட தான் முடிக்கணும்னு நினைச்சேன். பட் ஆவியானவர் பேசிட்டே இருக்காரு. ஹalleluya. உன்னை அறிகிற தேவன் உன்னை அருகாமையிலே இருக்கிறார். ஹalleluya. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற, எத்தனையோ பேருக்கு வெளியே சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலை, கர்த்தர் அதை அறிகிற தேவன். அவர் எங்கேயுமே இல்ல, நீ இருக்கிற இடத்துல அவர் ஒரு பக்கத்துல அருகாமையில் இருக்கிறார். அவர் உன்னோடு தொடுபடி, உன்னை தொடுபடி, அவனை விடுதலாக்கும்படி, அவனை அவர் அருகாமையில வந்து கொண்டு அவருக்கு அறிந்து அவனை நோக்கி ஒரு கேள்வி சொஸ்தமாகணும். ஸ்தோத்திரம். பசி இல்லாதவனுக்கு நல்ல பிரியாணி கொண்டாந்து கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு உணவை கொண்டாந்து கொடுத்து கூட நீ சாப்பிடல, எனக்கு இப்ப வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிடுறேன் சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம அதான் செய்வோம். ஐயோ இப்பதான் நான் சாப்பிட்டேன், my stomach is full, இப்ப எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லுவாங்க. ஆண்டவரே நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? உனக்கு விருப்பம் இருக்கா? நீ கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் விருப்பம் இருக்கா? மகிமை பெற்றுக்கொள்ளணும் உனக்கு விருப்பம் இருக்கா? நீ விடுதலாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அததான் கேள்வி. எல்லாருமே மகனே, எல்லாருமே மகள், வாலிபர் தம்பி தங்கச்சி, நீ விரும்புகிறாயா? நான் உன்னை குணமாக்க வந்திருக்கேன், நான் உனக்கு சுத்தப்படுத்த வந்திருக்கேன். உன்னால முடியல தானே, உன்னால இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியல இல்லையா? உன்னால இந்த சகித்துக் கொள்ள முடியல இல்லையா? உன்னால எழுந்து போறதுக்கு முடியல இல்லையா? நோ ப்ராப்ளம், நான் வரேன், நான் வந்திருக்கேன். இப்ப சொல்லு, நீ விரும்புறாயா என்று விரும்புறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் என்றார். இதெல்லாம் ரீசன்ஸ், இதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்ற காரியம். நான் முதல்ல சொன்னேன்ல, உண்மையில அவனுக்கு வாஞ்சி இருந்துச்சுன்னா உண்மையில இல்ல நவுந்து போறதுக்குள்ள ஒரு வழி யாராவது இறங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிட்டே உட்கார்ந்துருக்கலாமே, அருகாமையிலே உட்கார்ந்துருக்கலாமே, அந்த குளத்து ஓரத்திலே உட்கார்ந்துருக்கலாமே, கலக்கன உடனே குடிச்சிருக்கலாமே. அவனுக்கு வாஞ்சை இல்லை, அவன் விடுதலாக்கப்படணும்ங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் அவன் ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற எண்ணம் இல்லை, அவன் எழுந்து நடக்கணும்ன்ற வாஞ்சை ஆர்வம் அவனுக்குள்ள இல்லை. கர்த்தர் பரிதாபப்படுறார், கர்த்தர் பரிதாபப்படுறார். ஏன்னா 38 வருஷமா ஒருத்தவங்க அணுகுறாங்க. நேற்று தான் ஒருத்தன் வந்தான், இன்னைக்கு தண்ணி கலக்கப்படும் போன சுத்தமாய் போயிட்டான். ஆனா இவன் போன வருஷம் போனான், 2 வருஷத்துக்கு முன்ன போனான், 3 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் போனான். ஆனா இவன் 38 வருஷமா உட்காந்துக்கிறானே, எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆளா இவன் இருக்கணும். ஐயோ கர்த்தாவே, பிதாவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, கர்த்தரே அவங்கிட்ட போறாரு. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் பார்த்து பரிதபிக்கிறார். என் பிள்ளைங்க இன்னும் இப்படியே இருக்காங்களே, என் பிள்ளைங்க நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலையே, என் பிள்ளைங்களுக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கஜானால அப்படியே நிரம்பி இருக்கு. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு கத்த ஒரு அறை வச்சிருக்காரு தெரியுமா? அந்த அறையில அப்படியே காலியா ரொம்பி கிடக்குது. அதை நீ இன்னும் வாங்கிக்கல, அதை நீ இன்னும் வாங்கிக்கல. உனக்கு வச்சிருக்கிற கிருபைகள் அப்படியே இருக்கு, இன்னும் வாங்கிக்கல. உனக்கு வச்சிருக்கிற மகிமைகள் அப்படியே இருக்கு, இன்னும் நீ வாங்கிக்கல. அந்த ரூம் ஃபுல்லா இருக்கு, இன்னும் வாங்கிக்கலையே. கர்த்தர் நம்ம அருகாமையில வருகிறார். உண்மையில உனக்கு வாஞ்சிருக்கார், நான் உனக்கு தரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன். ஆண்டவர் இன்னைக்கு காலப்படையில நம்ம அருகாமையில அவர் வருகிற தேவனா இருக்கிறார். உடனே பாத்தீங்கன்னா அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து என்ன சொன்னா? எழுந்திரு. பாருங்க, அவன் சாக்கு போக்கு தான் சொன்னான். அப்ப கூட அவன் நான் விரும்புற ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லை. ஐயோ முதல்ல பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறாயான்னு கேட்ட போது நான் விரும்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு இருக்க கதை. அவன் சொல்லல, அப்ப கூட
நானே கிட்ட வந்தா கூட இவன் எங்க அண்ணா மாதிரி தெரியலையே, இவன் திருந்துற மாதிரி தெரியலையே, நானும் என்ன பண்றாருன்னா எழுந்து உன் படிப்பை எடுத்துக்கொண்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இருக்கிற சூழ்நிலை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இருக்கிற பாவ சுபாவத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இருக்கிற பாவ குணத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லும் போது நாம் எழுந்த பிறகு உன் காலையில நீ நின்ன பிறகு, ஆமென். இப்ப அவனுக்கு நிக்க முடியாது, நடக்க முடியாது, ஆனா இப்ப நிக்கிறான். நீ நின்ன பிறகு உன் படிக்கை எடுத்துக்கொண்டு, உன் படிக்கை எடுத்துக்கோ, விசுவாசத்தை எடுத்துக்கோ, உன் பரிசுத்தத்தை எடுத்துக்கோ, உனக்கு இருக்கிற அதாவது வேத வாசிப்பை எடுத்துக்கோ, கொஞ்சம் ஜெபம் விட்டுட்டு இருந்தல்ல அதை எடுத்துக்கோ, உபவாசத்தை விட்டுட்டு இருந்தல்ல அதை எடுத்துக்கோ. ஆமென். ஹalleluya. உனக்கு இருக்கிற தாழ்மையை நீ எடுத்துக்கோ, பொறுமையை எடுத்துக்கோ, அன்பை எடுத்துக்கோ. உன்னுடைய படுக்கை அது உனக்குள்ளது. ஹalleluya. படுக்கை யாருடையது? அவனுடைய. அவன் படுக்கை அவனுடைய. கர்த்தர் கொடுத்த பொறுமை உன்னுடைய. கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய நன்மைகள் உன்னுடையது. நீங்க அதை கீழே போட்டு உட்கார்ந்துக்கிற சொல்ற அதை எடு, நீ எடுத்துக்கோ. உபவாசத்தை மீண்டும் கரங்களில் எடுத்துக்கோ. கர்த்தருக்கு வாழ்கிற பக்தி வைராக்கியத்தை மீண்டும் நீ கரத்துல எடுத்துக்கோ. உன்னுடைய காத்திருப்பை மீண்டும் கரத்துல எடுத்துக்கோ. எடுத்துக்கிற மட்டும் போதாது, நட. நீ போ, முன்னால போ. நடன என்ன அர்த்தம்? Go forward. முன்னால நடந்து போ. உனக்கு அந்த ஆசீர்வாதம் காத்துக்கொண்டிருக்கிறது. உன்னை மகிமையாக சாட்சியாக வைத்திருக்கிறாங்க. இதோ எவ்வளவு ஜனங்க காத்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. உன்னை சென்று பார்க்கும்படி எவ்வளவு ஜனங்க காத்துக்கிறாங்க. உன்னை கவனிக்கும்படி உன் சாட்சியை கேட்கும்படி எத்தனை ஜனங்க காத்துக்கொண்டிருக்கிறாங்க. எழுந்து போ. அடுத்து நீ காலவெளி நம்மை பார்த்து சொல்லுங்க. நீ எழுந்து போ. உன் ஜெபத்தை எத்தனை பேர் காத்துக்கிறாங்க. உன் கரல் உன்னை நீட்டப்படணும் எத்தனை பேர் காத்துக்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள இந்த வல்லமை புறப்படணும் எத்தனை பேர் காத்துக்கிறாங்க தெரியுமா? உனக்கு அது தெரியல. நீ எழுந்து போ. நீ எழுந்து முன்னால கடந்து போ. அவன் கீழே வரான். அங்க வந்த பிறகு அதாவது உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படிக்க எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் போய் இவன் சாட்சியை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது, குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது. அதை நீ பார்க்காத, குறை சொல்றவங்களை பத்தி பார்க்காத. குறை சொல்றது என்னைக்கு சொல்லியிருந்தார். நல்லது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படித்தான். எதை செஞ்சாலும் திருப்தியே வராது. நல்லா இருந்தாலும் பொறாமைப்படுவாங்க, கெட்டு போனாலும் தூஷித்து தெரியுவாங்க. இது உலகம். அந்த உலகம் நம்ம விசுவாசிகளுக்குள்ள வரக்கூடாது. உலகத்துடைய சுபாவம் விசுவாசிகளுக்குள்ள வரக்கூடாது. சொஸ்தமாக்கப்பட்டவனுக்குள்ளே வரக்கூடாது. விடுதலாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அது வரக்கூடாது. அது உலகத்தானுக்குரியது, அது பிசாசுக்குரியது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நமக்குள்ள அது வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அதை எல்லாத்தையும் விட்டு நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய உபவாசத்தை, நம்முடைய தாழ்மையை, நம்முடைய பொறுமை எடுத்துக்கொண்டே நடந்து போவோம். இன்னைக்கு பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போன அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு யோவான் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. அவர் முன்பாக கடந்து போறாங்க. தேவனை ஆராதிக்க கடந்து போறாங்க. தேவனை தொழுது கொள்ள கடந்து போறாங்க. போகிற வழியில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்து ஏதாவது கிடைக்குமோன்னு சொல்லி கரங்களை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. நீ எழுந்து நிமிர்ந்து நடக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளை. உலக மனுஷர் உன் கரையை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. உலக மனுஷன் உன் ஜெபத்துக்காய் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. உலக மனுஷனுடைய அன்பான பேச்சுக்காக காத்திருக்கிறாங்க. உலக மனுஷனுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறாங்க. உலக மனுஷர் யார்கிட்டமா நான் போய் அந்த வேதனையெல்லாம் கொட்டலான்னு காத்திருக்கிறாங்க. அது நீயா இருக்கக்கூடாதா? அது நீயா இருக்கக்கூடாதா? கர்த்தருடைய பிள்ளையே, அது உங்ககிட்ட வரும்போது அவர்கள் என்னை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தா நீ இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஹalleluya. அப்பொழுது பேதுரு என்ன சொல்றார்? வெள்ளிய பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றார். ஆமென். ஹalleluya. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நீ எதிர்பார்க்கிற மாதிரி வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய மகிமை, ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை, அது இயேசுவின் நாமம். ஆமென். அதை நான் உனக்கு தரேன். இது உலக மனுஷர் எதிர்பார்க்கிறாங்க. அதை நம்ம கொடுக்கலாமா? கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கலாமா? ஹalleluya. இந்த 3 பகுதியிலும் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய புதை புதிந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே,
நாம் ஆட்டு வாசலுக்குள்ள வந்து பலியாக நம்ம அர்ப்பணித்து விடலாம். ஆமென். அதான் ஆட்டு வாசல். ஆண்டு சொன்ன நானே வாசல். அந்த வழியா வந்தோம். ஆண்டு சமூகத்துல செபிக்கிற பிள்ளைகளாக நாம் இன்னும் அதிகமாக செபிக்கணும் சொன்னா நம்முடைய வாசலை நாம் திறந்து வைக்க வேண்டும். நம்முடைய கதவை நாம் திறந்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாசலை நாம் திறந்து வைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுவார். அவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செபிப்பதற்கு ஆண்டவர் இன்னும் மகிமையான காரியங்களை நமக்குள்ள செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பலப்படுவதற்கு நம்முடைய அது ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் ஆழமா போறதுக்கு ஸ்தோத்திரம். அந்த சீஷன் சொல்றாரு, படகு எங்க போணுமா? ஆழத்துல போணுமா? தள்ளி போகும். நீங்க ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா ஆமென், கரையில உட்கார்ந்துட்டு மீன் வலைய போட்டா உனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காது. இது உலக மனுஷனுக்கு தெரிஞ்சதான ஒரு சக்தி. ஹல்லேலூயா. நீ ஆவிக்கிற பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஆழத்துல போனாதான் உனக்கு தரிசனம். நீ ஜெபத்துல ஆழத்துல போனாதான் உனக்கு வெளிப்பாடு. நீ ஜெபத்துல ஆழத்துல போனா, பரிசுத்தத்துல ஆழத்துல போனா, தேவ அன்பில ஆழத்துல போனா, பொறுமையில தாழ்மையில ஆழத்துல போனாதான் கர்த்தருடைய மகிமை உனக்கு வெளிப்படும். உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலிருந்து வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வல்லமை ஊற்றும் ஆண்டவரே, அது இன்றைக்கு ஊற்றும் ஆண்டவரே. நான் எழுந்திருக்கிற சுவாமி, என் ஜெபத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. உபவாசத்தை மீண்டும் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. என் படுக்கை நான் எடுத்துக்கிறேன். நடக்க போறேன் கர்த்தாவே, முன்னால போறேன் கர்த்தாவே. எனக்கு நீ மகிமையை கொடு ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்கும்போது கர்த்தர் உனக்குள்ளே ஒரு வரத்தை ஊற்றுவார். உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வரத்தை ஊற்றுவார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே நம்ம அப்படி பேசணும் தான் அர்த்தம் இல்ல, உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு. நீங்க பேசும்போதே அந்த பாஷையுடைய அர்த்தத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் அப்படியே அதாவது ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு உதவாத அந்த 38 வருஷமா படுத்திருந்த திமிர்வாதக்காரனை போல இருக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இயேசு நம் பக்கத்துல வருகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த பிரசன்ன நம்ம பக்கத்துல இருக்கு. ஆமென். பெத்தஸ்தா என்னப்பட்ட குளம் நம்ம கிட்ட இருக்கு. ஆமென். ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு மேலே இருக்கிறார். நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த குளத்துல ஒரு அதிசயம் நடக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் அதிசயமானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வருவார், அவர் இறங்குவார், அவர் கடந்து வந்து அந்த குளத்தை கலக்குவார். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு கலக்குதல் தேவைப்படுகிறது. ஸ்டாக்னன்டான வாட்டரை போல அப்படியே நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்னா ஒன்றுக்கு உதவாத ஒரு பிள்ளைகளை போல நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளையே, என்னைக்குமே அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது மூவ் ஆகாத ஒரே இடத்துல நிக்கிற தண்ணீர் எப்பவுமே, அதாவது இந்த டெட் சீ கூட அப்படித்தான் மூவ் ஆகாது. அது அப்படியே இருக்கும், யாருக்கும் உச்சப்படாதது. ஆமென். வாய்க்காலா போகாது. அது அங்கே இருக்கிறதுனால தான் அதுக்கு டெட் சீன்னு பேர். இன்னைக்கு அதுல கூட ஒரு கலக்குதல். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வர நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம விட்டு கொடுக்கலாமா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நீ வெகு காலமாய் சோர்ந்து போயிருக்கிறேன்னு அறிந்து, நீ வெகு காலமாய் நீ ஆவிக்கிற நன்மை இழந்து விட்டேன்னு அறிந்து, நீ வெகு காலமாய் ஜெபத்தை விட்டு தூரமாய் போயிருக்கிறேன்னு அறிந்து, நீ வெகு காலமாய் பரிசுத்த குறைச்சலாய் இருக்கிறேன்னு அறிந்து, நீ வெகு காலமாய் வேத வாசிப்பை குறைச்சலாய் இருக்கிறேன்னு அறிந்து உன் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். ஆவியான பிள்ளைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அறைக்குள்ள அவர் கடந்து வருகிறார். உன் வீட்டுக்குள்ள அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் உன் அருகாமையில் அவர் வந்திருக்கிறார். நீ எழுந்திருப்பாயா? ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Move forward. இங்கே இருக்காத. இருக்கிற வரைக்கும் உனக்கு சாபம் தான், இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான். போ, முன்பு அங்க கடந்து போ, நடந்து போ. உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நேற்று மீண்டும் என்ன மாறாத ஜீவனுள்ள பிதாவே, தர்மியான நல்ல காலவழிக்கு நன்றி ராஜா. எதிர்பாராத விதத்துல ஆவியானவர் எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஐயா. கர்த்தர் எவ்வளவு மகிமை உள்ளவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. எத்தனத்துல எங்களை படிக்கிறோம்.
நாங்கள் எழுந்திருப்போம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எழுந்திருப்போம் ஆண்டவரே. எங்கள் படிக்க நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. படிக்க எங்களுடையது அப்பா. ஜெபம் எங்களுடையது, உபவாசம் எங்களுடையது, பரிசுத்தம் எங்களுடையது. அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சாமி. நாங்கள் முன்பாக கடந்து போறாய் ராஜா. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலவெளியில் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தயவு செய்யும் ஆண்டவரே ராஜா. யாரின் கரத்தில் எங்களை தாழ்த்தி வச்சுக் கொள்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியானவரை இடைப்படுகிறார். ஒரு ரிவைவல், ஒரு உயிர்ப்பெற்றி, ஒரு எழுப்புதல் விசுவாசிகள் உள்ளத்துல வரட்டும் ஆண்டவரே. அப்பா கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தயவு செய்யும் ஐயா. யாரின் கரத்தில் எங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறாப்பா. கிருபைக்குள்ள மூடி மன்னித்துக் கொள்ளும். எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்க. ஒரு முறை கூட இறங்கும். அன்னைக்கு 38 வருஷமா வியாதி உள்ளவனுக்கு இறங்கினேனே, காலவெளியில் எங்களுக்கும் இறங்கும் ஆண்டவரே. யாரின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிங்க நாம உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.